அமராவதி அணையிலிருந்து அவசர தண்ணீர் திறக்க கோரி விவசாயிகள் போராட்டம். என்று அறிவியல் சொல்லுகிறது. ஏறக்குறைய குடிநீரே இருக்காது என்று சொல்லுகிறது. 55 அடியான தண்ணி குடிநீருக்கு வச்சுக்காம நிர்வாகம் செயற்பொறியாளர்கள் தண்ணி திறந்துட்டு இருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அமராவதி அணையிலிருந்து பழைய ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்கு உடனடியாக தண்ணீர் திறக்க கோரி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கூட்டம் தன்னெழுச்சியாக வந்த கூட்டம். ஒரு அமைப்பு ரீதியாகவோ உடனே தண்ணி நிறுத்திட்டு நீங்க அமராவதி ஆற்றில் விடணும் நேரத்தில் கேட்டுக்கிறோம். போராட்டத்தை அதிகமா மக்கள் கோபப்படுற அளவுக்கு இந்த அரசாங்கம் வச்சக்கூடாது. அவர் சொன்ன மாதிரி அரசாங்கத்துக்கு அரசின் உத்தரவை நீர்வளத்துறை அதிகாரிகள் அமல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் கூடுதலாக 500 கன அடி தண்ணீர் திறக்க வலியுறுத்தி பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தையும் நடத்தினர். வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் முனியப்பன். புதுவாய்க்காலுக்கு விட்டது நியாயமா பேசுனீங்க. அது எந்த விதத்தில் நியாயம் மிகப்பெரிய தப்பு இல்ல. அரசு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்களா உங்களுக்கு? இந்த காரத்தூர் இருந்து மேல டேம் ஓல்ட் ஐகட் ஒரே நிமிஷம் ஓல்ட் ஐகட் போட்டுருக்கீங்க. ஜாயின்ட் டைரக்டர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு 135 நாளுக்கு உண்டான கிராப் அவர் இன்புட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்குது. இதை வந்து பண்ண முடியாது, வாங்கலீங்க. சரி சார், இப்ப டர்ன் ஏன் போட்டீங்க? நீங்க சப்ஜெக்ட் போட்டு தண்ணி இதெல்லாம் விடணும்னு சொல்லாம நீங்க கண்டிஷன் 135 நாளைக்கு நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஏஎம்சிக்கே நாளைக்கு தண்ணி கொடுக்கறதுனால இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். எப்படி தண்ணியை மீட் அவுட் பண்ணுவீங்க? ஜாயின்ட் டைரக்டருடைய ப்ரொபோசல் எல்லாம் நீங்க பண்ணதுனால சார்ஜஸே நம்ம ஜூரிடிக்ஷன் மாதிரி சார்ஜஸ் நினைத்து வேண்டாம். ரெக்டிஃபை பண்றதுக்கு நீங்க சி தலைமையில ஒரு கமிட்டி தாராபுரம் தாலுகா அமராவதி ஆற்றில் கடந்த 16ஆம் தேதி தண்ணீர் குடிநீருக்காக திறந்து விட வேண்டும் என்று ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அந்த அரசாணையை மேற்படி தாராபுரம் செயற்பொறியாளர் அவர்கள் ரத்து செய்து இன்றைக்கு 21ஆம் தேதி அமராவதி ஆற்றில் இருக்கக்கூடிய பழைய 6 வாய்க்கால்களுக்கு மட்டும் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட்டு தாராபுரம் தாலுகாவில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளுக்கும் தண்ணீர் கொடுக்காமல் குடிநீருக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தி இந்த தினம் மிகப்பெரிய அளவில் போராட்டத்திற்காக முற்றுகையிட்டிருக்கிறோம் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை. இன்னும் 2 நாட்களுக்குள் சரியான முடிவெடுத்து எங்களுக்கும் சேர்ந்து தாராபுரம் பகுதிக்கும் சேர்ந்து தண்ணீர் கொடுத்து பழைய ஆயக்கட்டு பகுதி வாய்க்கால்களுக்கும் உயிர்நீர் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதற்காக செயற்பொறியாளர் அவர்களிடம் மனு கொடுத்துவிட்டு அவருக்காக காத்திருக்கிறோம். அவருடைய பதிலுக்காக காத்திருக்கிறோம். ஒருவேளை
அவர் இன்றைய தினம் பதில் கூறவில்லை என்றால் வரும் சனிக்கிழமை என்று மிகப்பெரிய அளவில் தாராபுரம் தாலுகாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் திரட்டி போராட்டம் செய்வதற்காக ஏற்பாடு செய்வோம். அது மட்டுமல்ல, அதுவரை ஒன்று தண்ணீரை நிறுத்தி வைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இப்போது தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது, மேற்கொண்டு ஒரு 500 கனஅடி சேர்த்து வைத்து அத்தனை வாய்க்கால்களுக்கும் மற்றும் குடிநீர் ஆதாரங்களுக்கும் நீர் தர வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. பழைய ஆயக்கட்டு போராட்டம் பண்ண குறைஞ்சது ஒரு 5000-6000 பேர் கலந்துக்கும்.